செக்மெண்ட் ஒர்க்கில் வந்து மற்றும் அல்லது அப்படிங்கிற மாதிரி சம் வரும். ஸோ அந்த மாதிரி சம் வந்தால் எப்படி நம்ம குயிக்காக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 10 நாட்களில் வந்து செய்து முடிப்பாங்க. 26 ஆண்கள் மற்றும் 48 சிறுவர்கள் அதே வேலையை 2 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 15 ஆண்கள் 20 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம இங்கே இருக்க புக்கில் இருக்கிற மாடலே கூட ஈஸியாக இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாடல் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாடல் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாமில் போடுறப்ப இந்த ஆண்கள் இப்போ இந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதியிருக்கோம். ஸோ எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, சம்மில் வந்து 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து வந்து 10 நாட்களில் நம்ம சம் அப்படியே எழுதியிருக்கோம். முதல் சமன்பாடு, 2ஆவது சமன்பாடு, 3ஆவது சமன்பாடுன்னு அப்படியே எழுதியிருக்கோம். இது அப்படியே எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. 6 8 = 10, 26 48 2 5 20 இந்த மாதிரி குயிக்காக போட்டுட்டு கூட நம்ம போகலாம். கொஞ்சம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கோம். 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாட்களில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்ன பழைய சம்லாம் என்ன பார்த்தோம், 6 ஆண்கள் வந்து 10 நாளில் வேலை செஞ்சால் மொத்த ஒர்க்கு 6 × 10 60 மொத்த ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து வேறு திறன் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு வேறு திறன் இருக்கும், சிறுவர்களுக்கு வேறு திறன் இருக்கும். ஸோ நம்ம ஆண்களையும் சிறுவர்களையும் ரெண்டையும் ஏதாவது ஒரே இதாக மாற்றணும். ஸோ அப்போ தான் அந்த ஹோல் ஒர்க்கை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 6 ஆண்கள் 10 நாளில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, 6 ஆண்கள் 10 நாளில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா மொத்தம் 60 ஆண்கள் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி மொத்த ஆண்கள் தனியாகவும் சிறுவர்கள் தனியாகவும் நம்ம கண்டுபிடிச்சி எத்தனை ஆண்கள் வந்து எத்தனை சிறுவர்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு, அதிலிருந்து அது கண்டுபிடிச்சதை வச்சு ஃபஸ்ட்டு சமன்பாடு இல்லைன்னா 2ஆவது சமன்பாடில் நம்ம அதை அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வரலாம். ஸோ பைத்தார் 60 ஆண்கள். அடுத்தது 2வது இதில் வந்து ஆண்கள் வந்து 2 நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்க. 26 ஆண்கள் 2 நாளில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா மொத்தம் 52 ஆண்கள் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ 60 ஆண்களில் 52 ஆண்கள் போச்சு அப்படின்னா 8 ஆண்கள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிகர ஆண்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் சிறுவர்கள்லேயும் 8 சிறுவர்கள் 10 நாளில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 80 சிறுவர்கள் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. இங்கே 48 சிறுவர்கள் வந்து 2 நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 96 சிறுவர்கள் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. 80ல் 96 இல்லைன்னா 96ல் 80 போச்சு அப்படின்னா நமக்கு 16 சிறுவர்கள் வந்து கிடைப்பாங்க. 8 ஆண்கள் வந்து 16 சிறுவர்களுக்கு சமமாக இருக்காங்க. 8 ஆண்கள் வந்து 16 சிறுவர்களுக்கு சமமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து 2 பசங்களுக்கு வந்து 2 சிறுவர்களுக்கு வந்து சமமாக இருப்பாங்க. ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு வந்து சமமாக இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த கான்செப்டை வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ பண்ணுறோம். ஒரு ஆண் வந்து 2 சிறுவர்களுக்கு சமமாக இருப்பாங்களா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் சமன்பாடு இல்லைன்னா 2ஆவது சமன்பாடில் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சமன்பாடில் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 6 ஓகே 6 ஆண்களா, 6 ஆண்கள் அப்படின்னா அவங்கள சிறுவர்களாக மாற்றணும் அப்படின்னா 6 × 2 + 8 சிறுவர்கள். ஸோ அடுத்தது = 10 நாள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. 12 + 8 = 20 சிறுவர்கள் வந்து 10 நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா மொத்தம் அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 20 × 10 200 வேலை வந்து பண்ணியிருப்பாங்க. இது அப்படியே இருக்கட்டும், 200 வேலை இருக்கும். நமக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 15 ஆண்கள் மற்றும் 20 சிறுவர்கள் வந்து சேர்ந்து எத்தனை வேலையை செய்வாங்க. அந்த 15 ஆண்களை நம்ம வந்து சிறுவர்களாக மாற்றி 15 × 2 30 அப்படின்னு மாற்றிட்டு 30 + 20 30 சிறுவர்கள் 20 சிறுவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 50 சிறுவர்கள். 50 நபர்கள் வந்து 50 சிறுவர்கள், மொத்த வேலை 20 அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 / 50 போட்டோம் அப்படின்னா 4 நாட்கள் வேலை செஞ்சுருப்பாங்க. மொத்த வேலை 200 வேலை இருக்குது. 50 பேர் வந்து ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க 4 நாளைக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அதுதான் கேட்குறாங்க கொஷினில். அவங்க 2 பேர் சேர்ந்து, அதாவது 15 ஆண்கள் மற்றும் 20 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். கொஞ்சம் போட வந்து இதை வித்தின் 1 மினிட்ஸ்க்குள்ளாகவே இதை சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ.